வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினமணி செய்திகள் பார்க்குறோம். இன்று காமராஜருடைய பிறந்த நாள். அந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். அவருடைய பிறந்தநாள் ஜூலை 15 அன்று. இது அவருடைய 123வது பிறந்த நாள். அடுத்து எல்ஐசியோட புதிய நிர்வாக இயக்குனராக ஆர் துரைசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவருடைய பதவிக்காலம்னு பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள். பிஎம் அமைச்சரவை கீழ் செயல்படும் குழு தான் ஒப்புதல் அளித்திருக்கு. மத்திய நிதி அமைச்சக நிதி சேவைகள் துறை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நடிகை சரோஜா தேவி அவர்கள் தனது 87 வயதில் காலமாயிருக்கார். உடல்நலக்குறைவினால் தான். அவர் கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி என்றெல்லாம் அடைமொழியால் அழைக்கப்பெற்றவர். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்காங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு முதலியவற்றிலும் நடித்திருக்காங்க. அவர் வாங்காத விருதுகளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னா 1969 பத்மஸ்ரீ, 1992 பத்மபூஷன், தமிழக அரசோட கலைமாமணி, தெலுங்கு, ஆந்திரா, கன்னடகம் சேர்ந்த ஊர்களிலும் சேர்ந்து விருதுகள் வாங்கியிருக்காங்க. அடுத்து கோவா, ஹரியானா, லடாக்கோட புதிய ஆளுநர்கள் நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ கோவாவுக்கு அசோக் கஜபதி ராஜு அவரும், ஹரியானாவுக்கு அஷீம் குமார் கோஷ் என்பவரும், கவிந்தர் குப்தா என்பவர் லடாக்குக்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து ஃபீஃபாவோட கிளப்பு வேர்ல்டு கப் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கால்பந்து போட்டிக்கான மேட்ச்சு. இதில் செல்சி சாம்பியன் வாங்கியிருக்காங்க. இது 2வது முறையாக அவங்க இந்த கோப்பையை வென்றிருக்காங்க. இதோடைய பரிசு தொகை 1000 கோடிக்கு மேலே வழங்குறாங்க. அடுத்து இதை பார்த்திங்கன்னா கொடுத்தது பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர்கள் தோற்கடித்த அணி பார்த்திங்கன்னா பாரிஸ் ஜெர்மன் என்ற அணியை தான் இவங்க தோற்கடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.